அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் சனி வக்ரகதி பலன்கள். இந்த வருஷம் மார்ச் 6ஆம் தேதி வாக்கியப்படி கும்பராசியிலிருந்து சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சியானார். இப்போது அவர் வக்ரம் பெறுகிறார். மீனராசியிலிருந்து சற்றே பின்னோக்கி நகர்ந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தன்னுடைய குணம் மாறிக்கொள்ளும். அப்போ இதனால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், 12 ராசிகளோட பலன்கள் என்ன, அதை பற்றி தான் இப்போ இந்த பதிவில் விளக்கமாக சொல்ல போகிறோம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான சனி வக்ரகதி பலன் தான் சொல்ல போகிறேன். கும்பராசியுமே சனி பகவானுக்குரியது தான். இதில் உச்ச வீடுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான வீடு கும்பம்னு சொல்லுவாங்க சனி பகவானுக்கு. கும்பராசி விட்டு தான் இப்போ விலகிட்டார், மீனராசியில் இருக்கார். இருந்தாலும் இப்போ இந்த சனி வக்ரகதியில் கும்பராசியும் பார்ப்பார். அதுக்குள்ள பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். பொதுவாகவே கும்பராசிக்காரங்களுக்கு திறமை இருந்தும் அதை வெளிப்படுத்த முடியாமல் இருப்பாங்க. ஒரு வழி தெரிந்துமே அந்த வழியை பின்பற்றி நடக்க மாட்டாங்க. தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். பிடிவாதமாக இருப்பார்கள். இப்படி இருக்கக்கூடியவர்கள் சற்றே மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். நம்ம முன்னேறணும்னா எது பண்ணால் வெற்றி பெறலாம், இதை பண்ணலாம் அது பண்ணலாம், இப்படி செஞ்சுட்டே இருக்கணும். மாற்றி மாற்றி யோசிச்சுக்கினே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். அது இல்லாமல் நிறைய ஆலயங்களுக்கு சென்று, அதிலும் பர்டிகுலராக பழமையான கோவில்களில் நடத்தப்படும் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொள்ள வேண்டும். கும்பாபிஷேகம் நடக்கும் இல்லையா, கேள்வி. இப்போலாம் நிறைய சோஷியல் மீடியா வந்துட்டுனால எங்கெங்கே கோவிலில் எங்கே கும்பாபிஷேகம் நடக்குது எல்லாமே தெரிஞ்சிடுது. நம்ம ஃபோன் கையில் வச்சுருக்க செல்ஃபோன்லேயே எல்லாமே பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட அந்த கும்பாபிஷேக கோவில் நடத்தக்கூடிய இடத்துங்களுக்கு போயிட்டு நீங்கள் வசதி வாய்ப்புகள் இருந்தால் அந்த கலசம் கொடுப்பாங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சவுடனே தீர்த்தத்தோட கலசம் கொடுப்பாங்க. அது ஒரு அமௌண்ட்டு சொல்லுவாங்க. அதை வாங்கி வந்து வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும். அது அந்த தண்ணியை தெளிச்சுட்டு அந்த கலசத்தை வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுடைய பாதிப்புகள் குறையும். இந்த கெடுபலன்லாம் குறைஞ்சி நற்பலன். இது எல்லா கும்பராசிகளுமே பொருந்தக்கூடியது. அது இல்லாமல் அங்கே நடத்தக்கூடிய ஹோம பூஜையிலும் கலந்துக்கலாம். பொதுவாக ஆலயங்கள் நடக்கக்கூடிய விழாக்கள் விசேஷங்களில் கலந்துக்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு மிகவும் நல்லது. இது பண்ணிட்டு வரணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, தைரியத்தோட போராடி வெற்றி பெறணும். இந்த காலகட்டத்தில் சகோதரருடைய பேச்சையும் கேட்கணும், அவங்களோட ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவங்களோட ஈடுபட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லது நடக்கும். கணவன் மனைவி ரகசியங்கள் இருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் கணவனுடைய ரகசியம் மனைவிக்கு தெரிய வேணும், மனைவியோட ரகசியம் கணவனுக்கு தெரிய வேணும். இதில் ஏதாவது ஒருத்தர் மறைத்தால் பிரச்சனை வரும், பிரிவு வரும். புரிஞ்சுட்டிங்களா? அதனால் ஒளிவு மறைவின்றி நடந்து கொள்ள வேண்டும். அவ்வளோதான். இப்படி பண்ணிட்டு வாங்க. இதே தான் உங்களுடன் இருந்து பணியாற்றக்கூடியவர்களுக்கும் உங்களுடன் இணைந்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கும் பொருந்தும். ஓப்பனாக இருக்கணும். ஓப்பன் டாக் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். அடிக்கடி பயணங்கள் வேலை உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதை நோக்கி பயணிப்பீர்கள். வெற்றி ஒன்றை இலக்காக எண்ணி போக வேண்டும். அவ்வப்போது சோம்பல் வந்து உங்களை ஆட்கொள்ளும். தூங்கணும், படுத்துக்கணும், ஓய்வெடுத்தால் கொஞ்சம் நல்லதாச்சே, கொஞ்சம் நான் தள்ளி போட்டுக்கலாமே, அப்படிலாம் நினைக்கவே கூடாது. ஏனென்று சொன்னால் அந்த சனியோடைய பார்வை விழறனால உங்களுக்கு அந்த உண்டான பாதிப்புகள் உருவாகும். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியக்கூடிய அம்சங்களை யோசித்து நிதானமாக செய்தீர்களானால் வரக்கூடிய காலங்களில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் போட்டு அனுப்பிச்சிடுவீங்க, வளர்ச்சி வந்துடும். அதே தான் தொழிலுக்கும் அப்படி தான் வரும். இது இல்லாமல் நிறைய பந்தயங்களில் கலந்து ஜெயிக்கலாம்.
பரிசு பொருட்கள் வாங்கலாம், விருதுகள் வாங்கலாம். விருது, பரிசு இது ரெண்டுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றுமே சொல்லியிருக்கேன், கும்பராசிக்காரங்க திறமைகள் அதிகமாக இருக்கணும். அது வெளிக்கொண்டு கொண்ட காலம்தான். இப்போ அந்த உங்களுக்கு திறமையை வெளிப்படுத்தினாலே அந்த பரிசு, பாராட்டு, விருதுகள்லாம் கிடைக்கும். அப்போ அதை நீங்கள் செயல்படுத்தி தானே ஆகணும். அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கு. இது செய்து வந்தீங்கனாலும் போதுமானது. உங்கள் ராசிபதி சனி பகவான் தான். சனிக்கிழமையிலே எல் தீபம் ஏற்றி வழிபடலாம். இது இல்லாமல் ஈஸ்வரனுக்கு நல்லா கேட்டுங்க, அந்த சொம்புன்னுவாங்க, பித்தளை இல்லைன்னா செம்பு, அப்படி அது சில கோயிலுக்குள்ளே இருக்காது. இதெல்லாமே நீங்கள் போய் கேட்கணும், பார்க்கணும். எல்லா கோயிலுமே எல்லாமே கிடச்சிடாது. சின்ன கோயிலாக இருக்கும், பெரிய கோயிலாக இருக்கும். உங்கள் மூலிமா அதை வாங்கி கொடுக்கணும். அந்த இப்போ அபிஷேகம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, தண்ணி எடுத்து அந்த சொம்பில் தான் தண்ணி எடுத்து லிங்க வடியில் இருக்கிற அந்த சிவபானுக்கு ஊற்றுவாங்க, பாலும் ஊற்றுவாங்க, எல்லாமே அந்த சொம்பில் தான் எடுத்து ஊற்றுவாங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். எல்லா அபிஷேக பொருளுமே அந்த சொம்புலன் தான் சிவனுக்கு அபிஷேகம் செய்விக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த சொம்பு வாங்கி கொடுக்கலாம். சில பேர் இருக்கும், சரியில்லாமல் இருக்கும், ஓட்டையாக இருக்கும், உடச்சலாக இருக்கும், அப்படி இருக்கும். அதை வாங்கி கொடுக்க வேண்டும். இதெல்லாமே சூட்சமான பரிகாரங்கள் தான். இதை செய்து வந்தீர்களானால் நன்மை நடக்கும். இதுக்கு மேலே உழவார பணி செய்தால் இன்னும் விசேஷம். கோயிலில் வந்து பெருக்கி விடுறது, அந்த பூஜை சாமானை துலக்கி கொடுக்கறது, ஒட்டடை அடிப்பது, இது மாதிரி வெள்ளை அடிப்பது, கோவிலை தூய்மைப்படுத்துவதற்குண்டான விஷயங்களில் ஈடுபடலாம். என்ன பண்ணிட்டு வரணும். தான தர்மம் பார்க்கும்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கலாம். பெரும்பாலும் கால் தாங்கி நடப்பவர்கள், காலை இழந்து தடி வைத்து நடப்பவர்கள், இவங்கெல்லாம் உதவி பண்ணுறது ரொம்ப விசேஷம். பெரும்பாலும் கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த பரிகாரம் பண்ணும்போது. அப்படிப்பட்ட அதனுடைய பாதிப்பு ஏற்பட்டவங்களை செஞ்சிங்கன்னா ரொம்ப விசேஷம், நல்லது. அதுக்குண்டான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுக்கலாம், இது மாதிரிலாம் பண்ணலாம். இது இல்லாமல் ஒரு சனிக்கிழமையிலுமே இல்லை ஒரு சனிக்கிழமை பண்ணாலே போதும். விஸ்வரூப தரிசனம், சிவனுடையது. முதல் திரையை விளக்கி காட்டுறது. ஒரு கோயிலுக்கு, சிவன் கோயில் போகிறீங்க, ஃபஸ்ட்டு அப்போ தான் ஆரம்பித்து அதை திரையை விளக்கி காட்டுவாங்க ஃபஸ்ட்டு. அதுதான், அதுக்கு பேர் வந்து விஸ்வரூப தரிசனம்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் தரிசிக்க வேண்டும். ஒரு முறை தரிசித்தாலும் போதுமானது, அல்லது ஒரு சனிக்கிழமை நீங்கள் தரிசனம் பண்ணி வந்தால் போதுமானது. வசதி வாய்ப்புகள் இருந்தால், அது மாதிரி அடிக்கடி நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் நீங்கள் செஞ்சுக்கலாம். இது இல்லாமல் இந்த கால் வலி, மூட்டு வலியெலாம் இருக்குது பாருங்கள், அதில் அவஸ்தைப்படுவாங்க. நடுத்தர மக்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வசதி வாய்ப்பு குறைவாக இருக்கும். அப்படி யாராவது கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கலாம். அந்த மருந்து வாங்கி கொடுக்கலாம், அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர் செலவுக்கு வாங்கி கொடுக்கலாம், டாக்டர் ஃபீஸ் கொடுக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன உபகரணம். பெரும்பாலும் இந்த மூட்டு வலி, கால் வலி வரவங்களுக்கு இது மாதிரிலாம் செய்யலாம். அப்போ தான் உங்களுக்கு உண்டான நற்பலன்கள் கெடுபல், கொஞ்சம் நற்பலன் கிடைக்கும். அதனால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ரகதி பலன் பெரும்பாலும் பாதிப்பை அவ்வளோவா செய்யாது. இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. நான் சொன்ன இந்த இறைப்பறிகள் தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.